Hi, welcome to Click and Learn. இந்த வீடியோல எக்ஸல் மேக்ரோஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். மேக்ரோஸ் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நம்ம எந்த இடத்துல மேக்ரோஸ் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நீங்கள் டெய்லி ஒரே டாஸ்க்கை ரிப்பீட்டடாக பண்ணுறீங்க அப்படின்னா அந்த இடத்துல நம்ம மேக்ரோஸ் யூஸ் பண்ணலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு டெய்லி உங்களுக்கு ஒரு ரிப்போர்ட் அனுப்பணும், இல்லை ஒரே நாள்லையே ஒரே விஷயத்த திரும்பி பண்ணுறீங்க, ஏதாவது அனலைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க, அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் அங்கே மேக்ரோஸ் யூஸ் பண்ணலாம். இப்போ நாம் ஒரு மேக்ரோ ரெக்கார்ட் பண்ண போகிறோம். மேக்ரோஸ் உங்களுக்கு வியூ டேப்பில் மேக்ரோஸ் அப்படின்னு இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணி கீழே ரெக்கார்ட் மேக்ரோ அப்படின்னு இருக்குல்ல, இதை யூஸ் பண்ணியே நீங்கள் சிம்பிளாக ஒரு மேக்ரோ ரெக்கார்ட் பண்ணி திருப்பி அந்த ஃபங்க்ஷனை பண்ண முடியும். ஆனால் எப்போயுமே டெவலப்பர் டேப் யூஸ் பண்ணி பழகுங்க. ஏன்னா அதில் தான் நீங்கள் அட்வான்ஸ்டாக போகும்போது நிறைய ஆப்ஷன் இருக்கும், கோடு எடிட் பண்ணலாம், அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் டெவலப்பர் டேப்பில் தான் இருக்கும். ஸோ அதை உங்களுக்கு எப்படி எனேபிள் பண்ணுறதுங்க, இந்த டேப்பில் எப்படி எனேபிள் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். இங்கே ஃபைல் அப்படின்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணால் இந்த மாதிரி வரும். 2016க்கு முன்னாடி உள்ள வெர்ஷன்லலாம் இங்கேயே ஆப்ஷன் இருக்கும். அப்படி இல்லைனா இங்கே மோர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி இங்கே ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இதில் கஸ்டமைஸ் ரிப்பன் அப்படிங்கிறத நான் கிளிக் பண்ணுறேன். இதில் இங்கே டெவலப்பர் டேப்பில் ஒரு செக் பாக்ஸ் இருக்குது பாருங்கள், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துடலாம். இப்போ பாருங்கள் உங்களுக்கு டெவலப்பர் டேப் எனேபிள் ஆகிடுச்சு. அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இங்கே மேக்ரோஸ், ரெக்கார்ட் மேக்ரோ, இல்லை அதோட செக்யூரிட்டி, இல்லை கோட் எடிட் பண்ணுறதுக்கு எல்லாமே இங்கே ஆப்ஷன் நிறையா இருக்கும். ஓகே, இதை யூஸ் பண்ணி இப்போ நம்ம ஒரு சிம்பிளாக ஒரு மேக்ரோ ரெக்கார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் இங்கே ரெக்கார்ட் மேக்ரோ அப்படின்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இது மாதிரி உங்களோட மேக்ரோவோட நேம் ஃபஸ்ட்டு கேட்கும். இப்போ நான் மேக்ரோ பேசிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு உங்களுக்கு ஏதாவது ஷார்ட்கட் வேணும் அப்படின்னா நீங்கள் இங்கே கொடுக்கலாம், இல்லை கொடுக்காமலும் இருக்கலாம், அது உங்களோட ஆப்ஷன் தான். ஒருவேளை நீங்கள் ஷார்ட்கட் கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் ஏற்கனவே எக்ஸலோட ஷார்ட்கட்ஸை ஓவர் கம் பண்ணாமல் இருக்கணும். இப்போ கண்ட்ரோல் ஏ, கண்ட்ரோல் பி, கண்ட்ரோல் சி அந்த மாதிரிலாம் கொடுத்துடக்கூடாது. டிஃபால்ட்டாக உள்ள எக்ஸல் ஷார்ட்கட்ஸ்லாம் இல்லாமல் வேறு ஷார்ட்கட் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இங்கே டிஃபால்ட்டாக திஸ் ஒர்க் புக் இருக்கும். ஸோ அதையே நான் இப்போ செலக்ட் பண்ணிக்கிறேன். கொடுத்துட்டு உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் எதுவும் வேணும்னா நீங்கள் கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு இப்போ ஓகே அப்படின்னு கொடுத்தாச்சு. இப்போ நம்மளோட மேக்ரோ ரெக்கார்ட் ஆக ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் நீங்கள் என்னென்ன விஷயம்லாம் இந்த ஷீட்டில் பண்ணுறீங்களோ எல்லாமே உங்களுக்கு ரெக்கார்ட் ஆகிட்டுருக்கும். இப்போ நான் இந்த டேட்டாவில் ஃபஸ்ட்டு என்னோட ஹெட்டரை போல்ட் பண்ணுறேன். போல்ட் பண்ணிவிட்டு அதை கலர் பண்ணுறேன். இப்போ கலர் கொடுத்துட்டேன். திருப்பி இப்போ ஃபுல்லாக செலக்ட் பண்ணிவிட்டு ரேப் டெக்ஸ்ட் கொடுத்துட்டு அலைன்மெண்ட் சென்டர் அலைன்மெண்ட் பண்ணுறேன். ஓகே, இப்போ என்னோடய ஃபுல் டேட்டா நான் அலைன்மெண்ட் பண்ணிட்டேன். கொடுத்துட்டு இப்போ ஃபுல்லாக நான் பார்டர்ஸ் கொடுக்குறேன். ஆல் பார்டர்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு இங்கே எனக்கு டோட்டல் நம்பர் ஆஃப் ப்ராடக்ட் எவ்வளோ டோட்டலாக சேல் ஆகிருக்கு அப்படிங்கிறது தெரியணும். ஸோ இங்கே நான் சம் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறேன். ஃபுல்லாக கொடுத்துட்டு சம் கொடுத்தாச்சு. அதே மாதிரி டோட்டல் சேல்ஸும் நான் கண்டுபிடிக்கிறேன். இப்போ நான் டோட்டல் சேல்ஸும் கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட்டு வியூ டேப்பில் நான் கிரிட் லைன்ஸ் ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஓகே, இந்த ஃபார்மேட்டில் இப்போ என்னோடய ஃபைல் இருக்குது. இன்னும் இதை நீங்கள் ப்ராப்பராக வேணாலும் எடிட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே அலைன்மெண்ட் இந்த மாதிரி வச்சுருக்கேன் நான். இதிலே இப்போ ரோ ஹைட்டு, காலம் ஹைட்டு எல்லாம் வேணும்னாலும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் போட்டு காமிச்சிருக்கேன். இப்போ நம்மளோட மேக்ரோ ரெக்கார்ட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நம்ம ஸ்டாப் பண்ணிடலாம். மேக்ரோ ரெக்கார்ட் ஆகிறத ஸ்டாப் பண்ணிடலாம். நீங்கள் கீழேயே பாருங்கள், ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கும். பாட்டம் கார்னரில் பாருங்கள், பாட்டம் லெஃப்ட் கார்னரில் பாருங்கள், ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கும். அதை கிளிக் பண்ணியும் நீங்கள் ஸ்டாப் பண்ணலாம். அப்படி இல்லைனா டெவலப்பர் டேப்லேயே இங்கே ஸ்டாப் ரெக்கார்டிங் அப்படின்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணி கூட நீங்கள் உங்களோட மேக்ரோவை ஸ்டாப் பண்ணிடலாம். இப்போ நம்மளோட மேக்ரோ ரெக்கார்ட் ஆகிடுச்சு. மேக்ரோ பேசிக்ஸ் அப்படிங்கிற நேமில் நம்ம இப்போ சேவ் பண்ணி வச்சுருக்கோம். இதை நம்மளோட மற்ற டேட்டாவில் இப்போ எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், இப்போ நான் ஷீட் 2ல் என்னோட ஏற்கனவே நான் ஒரு டேட்டா வச்சுருந்தேன்ல, அதே மாதிரி எந்த ஃபார்மேட்டும் அப்ளை பண்ணாமல் ஒரு டேட்டா வச்சுருக்கேன். ஸோ இப்போ நான் ரெக்கார்ட் பண்ண மேக்ரோவை இங்கே ரன் பண்ண போகிறேன். இதுக்கு மேக்ரோஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. டெவலப்பர் டேப்பில் மேக்ரோஸ் கிளிக் பண்ணிட்டேன். இங்கே பாருங்கள், மேக்ரோ பேசிக்ஸ் அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே ரெக்கார்ட் பண்ண மேக்ரோ. ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் ரன் அப்படின்னு கொடுத்துருங்க. கொடுத்துட்டா பாருங்கள், நம்ம என்னென்ன ஃபார்மேட்டு இல்லை என்னென்ன சேஞ்ச் நீங்கள் ஃபஸ்ட்டு ஷீட்டில் அப்ளை பண்ணீங்களோ அது எல்லாமே அப்படியே உங்களுக்கு செகண்ட் ஷீட்டுக்கு வந்திருக்கும். ஈவன் நீங்கள் லாஸ்ட்டாக எந்த செல்லை கிளிக் பண்ணி உங்களோட மேக்ரோ ரெக்கார்ட் பண்ணி முடிச்சிங்களோ அதே செல்லில் நமக்கு இங்கேயும்
நம்மளோட செல் வந்து செலக்ட் ஆகிருக்கும். மேக்ரோ ரெக்கார்ட் பண்ணுறதுங்கிறது அவ்வளோதான். இங்கே பாருங்கள், நம்மளோட டோட்டல் சேல்ஸ் எவ்வளோ ஆயிருக்கு, இல்லை நம்ம டோட்டலாக எவ்வளோ ப்ராடக்ட் சேல் பண்ணியிருக்கோம், இந்த மாதிரி என்னென்ன வேணுனாலும் இங்கே ஒரு டேட்டா 2 டேட்டா அப்படிங்கிறதுனால உங்களுக்கு வந்து மேபி வந்து நீங்கள் டைப் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கலாம். நிறைய டேட்டா இருக்கும்போது பெரிய பெரிய டாஸ்க்லாம் நீங்கள் ரிப்பீட்டாக பண்ணும்போது இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ரிப்பீட்டாக பண்ணுற டாஸ்க் வந்து நீங்கள் மேக்ரோஸ் யூஸ் பண்ணி ஈஸியாக பண்ணிக்கலாம். இப்போது மேக்ரோஸ் யூஸ் பண்ணும்போது 2 விஷயத்தை நீங்கள் கவனிச்சுக்கணும். ஃபஸ்ட்டு, எப்பயுமே ரெக்கார்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி சம்மந்தமே இல்லாத ஒரு செல்லை கிளிக் பண்ணிக்கணும். இப்போ பாருங்கள், இந்த செல்லை நான் கிளிக் பண்ணிவிட்டு டெவலப்பர் டேப்பில் ரெக்கார்ட் மேக்ரோ அப்படின்னு கொடுத்ததுக்கப்புறம் நேம்லாம் டிஃபால்ட்டாக இருக்குது. ஸோ கொடுத்ததுக்கப்புறம் என்னோடய செல்லுக்கு வந்து போகிறேன். அதாவது நான் எந்த செல்லில் வந்து ஃபார்மட் சேஞ்ச் ஏதோ பண்ணணுமோ அந்த செல்லை கிளிக் பண்ணி அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுறேன். அப்படி பண்ணாதான் உங்களுக்கு வந்து கரெக்டாக வரும். இப்படி இல்லாமல் இப்போ பாருங்கள், இது ஸ்டாப் ரெக்கார்டிங் நான் கொடுத்துட்டேன். இப்போ டிஃபால்ட்டாக இந்த செல்லிலே கிளிக் பண்ணியிருக்கேன். இப்போ தான் ரெக்கார்ட் மேக்ரோ அப்படிங்கிறத கொடுக்குறேன். ஸ்டார்ட் பண்ணியாச்சு. மேக்ரோ 5 நேம் வந்து மேக்ரோ 5ல் இருக்குது. ஓகே கொடுத்துட்டேன். இப்போ வந்து நான் இங்கே வந்து சேஞ்ச் பண்ணுறேன். பேக்ரவுண்ட் கலர் வந்து நான் ப்ளூ அப்படின்னு சொல்லிட்டு சேஞ்ச் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், ஸ்டாப் ரெக்கார்டிங் கொடுத்துடலாம். கொடுத்துட்டு இப்போ ஷீட் 2ல் வந்து நான் அப்ளை பண்ணுறேன் பாருங்கள். டிஃபால்ட்டாக வந்து இப்போ இந்த செல்லை வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ வந்து நான் மேக்ரோஸ் அப்ளை பண்ணுறேன். மேக்ரோ 5 கொடுத்துட்டு ரன் கொடுங்க. இங்கே பாருங்கள், உங்களுக்கு எங்கே வந்து கலர் ஆகிருக்கு பாருங்கள். ஸோ செல்லு வந்து நம்ம வேறு ஏதாவது ஒரு செல்லை செலக்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி எரர்லாம் வரும். ஸோ அதுக்காக தான் ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே சம்மந்தமே இல்லாத ஒரு செல்லை கிளிக் பண்ணிவிட்டு அப்புறமா ரெக்கார்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது நமக்கு எந்த இடத்துல சேஞ்ச் பண்ணணுமோ அந்த இடத்துக்கு போய்க்கோங்க. இன்னொரு விஷயம், நம்ம மேக்ரோஸை எங்கே சேவ் பண்ணுறோம் அப்படிங்கிறது. நம்ம டிஃபால்ட்டாக இப்போ வந்து திஸ் ஒர்க் புக் அப்படின்னு இருக்குல்ல, அதை தான் சேவ் பண்ணோம். இப்போ பாருங்கள், ரெக்கார்ட் மேக்ரோ கொடுக்குறேன். இங்கே ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், இதில் திஸ் ஒர்க் புக்குன்னு இருக்குல்ல, இதில் வந்து நம்ம சேவ் பண்ணியிருக்கோம். இப்படி சேவ் பண்ணோம் அப்படின்னா வேறு ஏதாவது ஃபைலில் வந்து நீங்கள் மேக்ரோ வந்து ரன் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஃபைல் வந்து உங்களுக்கு பேக்ரவுண்டில் வந்து ஓப்பனில் தான் இருக்கணும் கண்டிப்பாக. அப்படி இருந்தால் மட்டும்தான் மற்ற ஃபைல்ஸில் வந்து உங்களால் வந்து மேக்ரோ வந்து ரன் பண்ண முடியும். இதே நீங்கள் ஃபஸ்ட் ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், பர்சனல் மேக்ரோ ஒர்க் புக் அப்படின்னு இருக்குல்ல, இந்த ஆப்ஷன் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்படி வந்து இந்த மேக்ரோ சேவ் ஆகும் அப்படின்னா தனியாக ஒரு எக்ஸல் ஃபைல் ஓப்பன் ஆகிட்டு அதில் உங்களோட எல்லா மேக்ரோஸுமே நீங்கள் எதெல்லாம் பர்சனல் மேக்ரோ ஒர்க் புக்கில் கொடுக்குறீங்களோ உங்களோட எல்லா மேக்ரோஸுமே அந்த ஃபைலில் வந்து சேவ் ஆகிக்கும். நீங்கள் எப்போல்லாம் எக்ஸல் ஆப்பை ஓப்பன் பண்ணுறீங்களோ அப்போ வந்து ஆட்டோமேட்டிக்காக பர்சனல் அப்படிங்கிற ஃபைலும் பேக்ரவுண்டில் ஓப்பன் ஆகிடும். ஸோ எந்த ஃபைலில் வேணாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம், மேக்ரோ வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஒன்றும் இல்லை, சின்ன டிஃப்ரென்ஸ் தான். திஸ் ஒர்க் புக்குன்னு கொடுத்தீங்கன்னா நீங்களே போயிட்டு உங்கள் ஃபைல் எங்கே இருக்கோ எந்த ஃபைலில் மேக்ரோ இருக்கோ அந்த ஃபைலை கண்டுபிடிச்சி ஓப்பன் பண்ணணும். இல்லை பர்சனல் மேக்ரோ ஒர்க் புக்கில் கொடுத்தீங்கன்னா டிஃபால்ட்டாக அதுவே வந்து ஓப்பன் ஆகும். ஸோ உங்களுக்கு எந்த ஆப்ஷன் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ ஃபைலை சேவ் பண்ணிடலாம். கண்ட்ரோல் எஸ் கொடுக்குறேன். கொடுத்தா உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இதில் உங்களுக்கு மேக்ரோவோட சேவ் பண்ணோம் அப்படின்னா நோ அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கணும். எஸ் கொடுத்துடாதீங்க. எஸ் கொடுத்தீங்கன்னா உங்களோட ஃபைல் நெக்ஸ்ட் டைம் நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு மேக்ரோஸ் எதுவுமே அதில் இருக்காது. ஸோ நோ அப்படின்னு கொடுத்துட்டு இங்கே சேவ் அஸ் டைப் கேட்குதில்ல, அதில் எக்ஸல் மேக்ரோ எனேபிள்ட் ஒர்க் புக் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு பாருங்கள், அதை கிளிக் பண்ணிவிட்டு சேவ் அப்படின்னு கொடுத்துருங்க. இந்த மாதிரி நீங்கள் சேவ் பண்ணால் மட்டும்தான் நெக்ஸ்ட் டைம் அந்த ஃபைல் ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு மேக்ரோஸ் இருக்கும். இல்லைனா மேக்ரோஸ் வந்து சேவ் ஆகாது. ஸோ ஃபுல்லாக நீங்கள் பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் மேக்ரோஸ் வந்து சேவ் பண்ணாமல் விட்டுறாதீங்க. ஸோ அதையும் கவனிச்சுக்கோங்க. அவ்வளோதான், மேக்ரோஸ் ரெக்கார்ட் பண்ணுறோம், அதை எங்கே சேவ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்த்துக்கணும். நெக்ஸ்ட்டு மேக்ரோ எனேபிள்ட் ஒர்க் புக்காக சேவ் பண்ணுறோமா அப்படிங்கிறத நீங்கள் நோட் பண்ணிக்கணும். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.